ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? யோபுவின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். அல்லேலூயா. பாருங்க, யோபு சொல்ற ஒரு ஸ்டேட்மென்ட் பயங்கரமா இருக்குங்க. அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினாலே இருளை கடந்து போனேன். ஆமே, அவர் அருளின வெளிச்சத்தினாலே இருளை கடந்து போனேன். தேவப்பிள்ளையில யோபு சரித்திரத்தை நம்ம அறிந்திருக்கிறோம். ஒரே நாளில் 10 பிள்ளைங்க செத்து போகிறாங்க. ஒரே நாளில் இருந்த ஆடு மாடு ஒட்டகம் பெரிய பெரிய அந்தஸ்து உள்ள மனுஷன், மிருக ஜீவனங்கள் எல்லாம் மரித்து போகிறது. எல்லாவற்றுக்கும் கொடுமை, அவன் சரீரெல்லாம் பருக்கள் நிறைந்து வேதனைப்படுகிறான். வாழ்க்கையை ஒரு நாள் அப்படியே தலைகீழாய் மாறி போகிறத நான் பார்க்குறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலை மனைவி ஆதரவாக இருப்பான்னு பார்த்தா மனைவி சொல்கிறா, தேவனை தூஷித்த ஜீவனை விட எதுக்கியா நீ உயிர் வாடுற? எவ்வளோ பெரிய இருளை யோபு கடந்து போகிறார். ஆனால் யோபு சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டு, அவர் தீபம் என் தலைமேல் பிரகாசித்தது. இருள் எனக்கு வந்தது, இருள் என்னை சூழ்ந்தது, ஆனால் அவர் தீபம், தேவ பிள்ளைய ஆமென், அவருடைய வெளிச்சம் என்ன பண்ணுதான்? என் தலைமையில் பிரகாசித்தது. அவர் அருளின வெளிச்சத்தினாலே நான் இருளை கடந்து போனேன். எவ்வளோ நல்ல ஆண்டவர் பாருங்க. நீங்கள் நானும் இருளில் இருப்பது ஆண்டருக்கு பிரியம் இல்லை. இந்த உலகம் ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளாக இருந்துதான். இருளான வாழ்க்கையை கர்த்தர் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னால் வெளிச்சம் உண்டாயிற்று. ஆதியாகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தோட வாசிப்பீங்கன்னா அங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கோம். வாசிக்க கேட்போம். வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார், வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டாராம். தேவ பிள்ளையில வெளிச்சத்தை இருளை வெவ்வேறாக பிரித்தார். உங்கள் வாழ்க்கையில் எந்த இருள் சூழ்ந்திருந்தாலும், பாவ இருள் சூழ்ந்திருக்கா, சாப இருள் சூழ்ந்திருக்கா, வியாதி இருள் சூழ்ந்திருக்கா, உங்கள் வாழ்க்கை இருள் அடைந்திருக்கா, பயப்படாதீங்க. ஆண்டவர் வெளிச்சத்தை கொடுக்க உண்மையில தேவன் இருக்கிறார். அது நல்லது. ஆண்டவருக்கு தெரியும் இருளில் இருப்பது நம்மளுக்கு பிரியமில்லை, ஆண்டருக்கும் பிரியமில்லை. அது நல்லது என்று கண்டார், வெவ்வேறாக பிரித்தாராம். உங்களை எந்த இருள் சூழ்ந்து கொண்டிருக்கோ தேவப்பிள்ளையில அதை வெவ்வேறாக பிரிக்க ஆண்டவர் உண்மையில் இருக்கிறார். சங்கீதத்தின் புஸ்தகம் 67ஆம் சங்கீதம் 2வது வசனத்தை கூட வாசிக்கும் போது சங்கீதக்காரன் இப்படியா சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். ஆமென். நீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உங்கள் முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். அன்றைக்கி ஆண்டவர் அந்த பிரகாசத்தை யோபு மேலே வச்சதுனால தான் யோபு 42:10 சொல்லப்பட்டிருக்கோம், யோபின் முன்னிலைமையை பார்க்கல பின்னிலைமை இரட்டத்தனையாக கர்த்தர் ஆசீர்வதித்தாராம். தேவ பிள்ளைகளை இழந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டார். மறுபடியும் 10 பிள்ளைங்க பிறந்தது. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இருளை கர்த்தர் வெளிச்சமாய் மாற்றுவார். பயப்படாதீங்க. அவர் யார் தானே? அவர் தானே உலகத்துக்கு ஒளியானவர். அவன் நம்மளையும் அவர் வெளிச்சமாய் வைத்திருக்கிறார் அல்லவா? ஏசாயா 9:2 சொல்லப்பட்டிருக்கோம், இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்களாம். தேவப்படியில் இருளில் இருக்கிறது போலக்கா, பயப்படாதீங்க. நீங்கள் சீக்கிரத்தில் பெரிய வெளிச்சத்தை பார்க்க போறீங்க. அந்த வெளிச்சத்துலேயும் நீங்கள் நடக்க போறீங்க. அவரே நமக்கு ஒளியாக இருக்கிறார். உங்கள் இருள் வெளிச்சமாய் மாறும். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி நம்ம துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, யோபுக்கு வந்த இருளை நீர் ஆண்டவரே தீபமாக இருந்து வெளிச்சமாக இருந்து அந்த இருளை வெளிச்சமாக்கினது போல அப்பா, யார் என்ன பாடுகள் உபத்திரங்களையா கடந்து போனாலும் நீர் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிற கர்த்தர். ஆண்டவரே, எங்களை பிரகாசிக்கிற பண்ணுகிற கர்த்தர். உங்கள் பிரகாசத்தை எங்கள் மேலே எங்கள் முகத்தில் வீச பண்ணுகிற கர்த்தர். ஆண்டவரே, எல்லா இருள் மாறட்டும், பிரகாசிக்க பண்ணும், ஆசீர்வதியும், கிருபை கொப்ப கொடுக்கிறேன். இந்த நாள் முழுதும் கரம் எடுத்து நடத்தும், பாதுகாத்துக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபக்கலாம் பிதாவே, ஆமென். உங்கள் இருள் வெளிச்சமாய் மாறும். தைரியமாக போங்க. God bless you.